தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கோவை விமான நிலையத்தின் பின்புறம் நள்ளிரவில் ஆண் நண்பருடன் காரில் அமர்ந்திருந்த இளம்பெண் மர்ம நபர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் குணா என்கிற தவசி, சதீஷ் என்கிற கருப்பசாமி, கார்த்திக் என்கிற காளீஸ்வரன் ஆகிய 3 பேரை போலீசார் சுட்டு பிடித்தனர். அதன் தாக்கம் குறைவதற்குள்ளேயே நேற்றிரவு மீண்டும் இதுபோன்ற ஒரு சம்பவம் கோவையில் நிகழ்ந்துள்ளது. கோவை ஒண்டிப்புதூர் அடுத்த இருகூர் பகுதியில் இளம்பெண் ஒருவரை சிலர் மிரட்டி வலுக்கட்டாயமாக காருக்குள் ஏற்றி சென்றதாக சம்பவத்தை கண்ணால் பார்த்த அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அந்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு முதற்கட்ட விசாரணைக்காக சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றினர். அந்த சிசிடிவி காட்சிகளின்படி இருகூர் அடுத்த தீபம் நகரில் காரில் வந்த 3 பேர் பேருந்துக்காக காத்திருந்த இளம்பெண்ணை தாக்கியதோடு அவரை இழுத்து காருக்குள் ஏற்றி சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. தொடர்ந்து கார் ஏஜி புதூர் பகுதியை கடந்து இருகூர் நோக்கி சென்றதும் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் பெண்ணிடம் அவர்கள் முதலில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் பின்னர் அவரை தாக்க தொடங்கியுள்ளனர். அதில் தாக்குதலுக்குள்ளான பெண் அலறியதை கேட்டு அருகில் இருந்தவர்கள் உதவுவதற்காக முன் வந்துள்ளனர். அப்போது அவர் வலுக்கட்டாயமாக அழைத்து செல்லப்பட்டதாக தெரிகிறது. தொடர்ந்து கார் சென்ற பாதைகளில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் அனைத்தையும் கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே உண்மையிலேயே இளம்பெண் கடத்தப்பட்டாரா அல்லது குடும்ப பிரச்சனை காரணமாக வலுக்கட்டாயமாக உறவினர்களால் அழைத்து செல்லப்பட்டாரா, யார் அந்த நபர்கள், பெண்ணை எங்கே கடத்தி வைத்துள்ளனர் என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் 3 அடையாளங்களை வைத்து போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் கோவையில் மீண்டும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இளம்பெண் கடத்தப்பட்டது குறித்து இதுவரை புகார் எதுவும் வரவில்லை எனவும் உள்ளூர் மக்கள் 100 என்ற உதவி எண்ணுக்கு அளித்த தகவலின் பேரில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருவதாகவும் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே இந்த கடத்தல் சம்பவத்தை நேரில் பார்த்த பெண்ணிடம் காவல்துறையினர் விசாரணை செய்த ஆடியோ வெளியாகி மேலும் பரபரப்பை கூட்டியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.